வியூசன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கருணாநிதி பரம்பரையில் மேலும் ஒரு கழிசடை. 35 பெண்களிடம் சிலுமிசம் செய்த திமுக நிர்வாகி அப்படின்னு இன்றைக்கு செய்தி ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் முழுக்க முழுக்க பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. யார் அந்த சில்மிசம் நாயகன், யார் அந்த கருணாநிதியினுடைய வாரிசு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது, நம்ம அண்ணன் ராஜீவ்காந்தி தான். சக்கர நாற்காலி சதிகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதிக்கு பட்டம் கொடுத்த அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் தற்பொழுது பாலியல் புகாரில் சிக்கி இருக்கிறார். அதை பற்றி தான் இந்த காணொலியில நாம விரிவாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். ராஜீவ்காந்தி அவர் மாணவர் அணி பொறுப்பாளர்ல இருந்தார், சரிங்களா? மாணவர் அணி செயலாளர்ல செக்ரட்டரியா இருந்தாரு. அப்படி செக்ரட்டரியாக இருக்கும் பொழுது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய திமுக பெண் நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அந்த பெண் நிர்வாகிகளிடமும் அவருக்கு தெரிந்த திமுக பெண் நிர்வாகிகள் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 35 பேர், கல்யாணம் ஆனவங்களா இரு, கல்யாணம் ஆவாதவங்களா இரு, ஆக மொத்தம் நீ பொண்ணு, ஒன்னா அபியூஸ் பண்ணுவேன். அதாவது நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கும்ல, கல்லுக்கு துணி கட்டி வச்சாலும் நம்ம பையலுக்கு தூக்கி பாப்பாங்கன்னு, அந்த மாதிரி ராஜீவ்காந்தி இறங்கிட்டு என்ன பண்றாருனாக்க, கல்யாணம் ஆன பொண்ணா இருக்கட்டும், ஆவாத பொண்ணா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இவன் பாரபட்சம் பார்க்காம 35 பெண்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஆபாச மெசேஜ் அனுப்பி அது இன்றைக்கு சிக்கலானதாலதான் அவரை திமுகவினுடைய மாணவரணி பொறுப்பாளர்ல இருந்து தூக்கி அடிச்சுட்டு டம்மி போஸ்ட், திமுகவினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளரோ துணை செயலாளரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்மி போஸ்டிங் கொடுத்து வச்சிருக்காங்க. நாமளும் நினைச்சோம், எதுக்காகயா ராஜீவ்காந்தி தான் ஆகச்சிறந்த கொத்தடிமையாச்சே, நல்லா கூவுவானே, நல்லா கூவுறவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல போஸ்டிங்க எதுக்காக கொடுக்குறான்னு பார்த்தாதான் அப்புறமா தான் தெரியுது விஷயம் பூதாகாரமாக வெடிச்சு வருது. என்னன்னாக்க, அந்த நம்ம செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் கோவை பகுதியில இப்போதைக்கு ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காரு. கொங்கு பெல்ட்டை செந்தில் பாலாஜி கிட்ட விட்டுட்டாரு மு.க. ஸ்டாலின். இவர் ராஜீவ்காந்தி கோவை தொகுதியில ஏதாவது ஒரு தொகுதியில போட்டியிடணும்னு சொல்லிட்டு அவரும் காய் நகர்த்தி கடந்த 2 வருடங்களாக அவரும் இங்க வேலை செஞ்சுட்டு வர்றாரு. கொங்கு தொகுதியில ஏதாவது ஒரு தொகுதி நம்ம வாங்கிடலாம், நம்ம வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இன்னைக்கு கொங்கு மண்டலத்தில் தான் முகாமிட்டு இருக்கார். குறிப்பா கோவையில தான் முகாமிட்டு இருக்கிறார் ராஜீவ்காந்தி. இப்பேற்பட்ட சூழல்ல அந்த பகுதியில எந்த டெண்டர் வந்தாலும், எந்த ஒரு அரசு பணி வந்தாலும் எல்லாத்தையும் போயிட்டு மல்லு கட்டுறது, எல்லா இதுலயும் மல்லு கட்டி எப்படியாவது எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தாங்க, என் உறவினர்களுக்கு தாங்க, என் சொந்தக்காரங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டெண்டர்லயும் போயிட்டு குறுக்க நிக்கிறாரு. அப்ப ஏற்கனவே இந்த திமுக காரன் செம்ம காண்டாயிட்டான். இத்தனை வருஷமா நாங்க இங்க சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம், நீ யாரா புதுசா உள்ள போடுற, இருக்கிறதெல்லாம் தலையிடுற, கேட்டா உதயநிதி கூட நான் தொடர்புல இருக்கேன், உதயநிதி கூட நாங்க நட்புல இருக்கேன், எனக்கு எந்த டெண்டர்னாலும் நான் நேரம் தலைமையில இருந்து வாங்கிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி நிறைய டெண்டர் போட்டு செம்ம பணம் கல்லா கட்டிட்டாரு. அது மட்டும் இல்லாம மாசம் ஸ்கிராப்ல மட்டும் 2 கோடி ரூபாய் ராஜீவ்காந்தி சம்பாதிக்கிறார். அப்படி சம்பாதிச்சிருக்கக்கூடிய நபர் மேல திமுக காரங்களுக்கு பல பேருக்கு கண்ணு, குறிப்பா செந்தில் பாலாஜிக்கு ஒரு கண்ணு, ராஜீவ்காந்தி எப்படியாவது தூக்கணும், நமக்கு போட்டியா வரான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே திமுக ஆட்சியில டெண்டர் எடுத்துக்கிட்டு இருந்த நபர்கள் எல்லாம் ராஜீவ்காந்தி மேல செம்ம கோவம், நம்ம பொழப்பை கெடுத்துட்டானே, நம்ம பொழப்புல மண்ணவாரி பட்டுட்டானே, செம்ம காண்டுல கடுப்புல இருந்தாங்க. இந்த சமயத்துலதான் இவருடைய லீலைகள்லாம் வெளியாகுது. இந்த 35 கிட்டத்தட்ட 35 பெண் கணக்குல புகார் கொடுத்தது, தலைமையிட்ட புகார் கொடுத்தது ஒரு 35 பெண்கள். அந்த 35 பெண்கள் கட்சிக்காரங்க. அந்த கட்சிக்காரன்ட்ட எல்லாத்துலயும் சொல்லு வழிச்சிருக்கலாம். நைட் நேரத்துல எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணி ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க, புருஷன் எங்க இருக்கிறாரு, பொண்டாட்டி எங்க இருக்காங்க அப்படிலாம் கேள்வி கேட்டு நிறைய ஆபாச மெசேஜ் எல்லாம் அனுப்பி நாமெல்லாம் ஒன்னா இருக்கணும் அப்படி இப்படி என்னென்னமோ கச்சா முச்சான்னு அனுப்பிவிட்டு அவங்களாம் போய் தலைமை கிட்ட சொன்னோன்னே ஏற்கனவே காண்டுல இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க, இதான் சாக்குன்னு இந்த புகாரோட தலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க செந்தில் பாலாஜி மூலமாக. அதனாலதான் மாணவர் அணி பொறுப்பு பறிக்கப்பட்டது. அதற்கான ஆதாரம் நீ வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டா, ஆமாம் இருக்கிறது ஆதாரம், இந்தாங்க, ஆதாரம் இல்லாமல் நாங்கள் பேசக்கூடாது இல்ல. பல முன்னணி செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டுறாங்க. ஜூனியர் விகடனாக இருக்கட்டும், இதோ இன்னைக்கு மாலை முரசு பேப்பர்லயும் திமுக நிர்வாகி 35 பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு, 35 பெண்கள் புகார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக போட்டு ஒட்டச்சி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ராஜீவ்காந்தி இன்னைக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. சரி, முதல்ல அந்த குற்ற செயல் இருக்குல்ல அதை பாத்துருவோம். என்ன இவர் சாட் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி சாட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பெண்ணுடன் இவர் அதாவது உரையாடியன்னு சொல்லக்கூடாது, சில்மிசம் செஞ்ச அப்படின்னு சொல்லலாமா, அல்லது இதை எப்படி சொல்லலாம், சல்லாபம் செய்தவர்னு சொல்லலாமா? ஒரே ஒரு பெண்ணுடன் உரையாடிய ஒரு சாட்டை மட்டும் பார்ப்போம். சாரி,
உரையாடியல்ல, உறவாடிய. அந்த உறவாடிய ஒரே ஒரு பெண்ணிடம் இவர் உறவாடிய அந்த சேட்டை மட்டும் பார்ப்போம். இவர் என்னென்ன காதல் கவிதைகளை வடிச்சிருக்கிறாரு, என்னென்ன ரசம் சொட்ட இவர் பேசியிருக்கிறாரு என்பது இப்ப தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நான் ஆதாரத்தோட அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் போடுறேன். ஓகேங்களா? நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். 11 மணி போல அந்த பெண்ணுக்கு இவர் வந்து மெசேஜ் அனுப்புறாரு. ஓகேங்களா? அதாவது 2025 ஜூலை 22 நைட்டு 11:24 மெசேஜ் அனுப்புறாரு. ஹாய் டியர் அப்படின்னு இவர் அனுப்ப, சொல்லுங்க அண்ணா அப்படின்னு அந்த பெண் கேட்க, நான் உனக்கு அண்ணனா, டியர்னு கூப்பிடு, அதுதான் கேஷுவலா இருக்கும் அப்படின்னு ராஜீவ்காந்தி சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணு அண்ணா தான் கம்ஃபர்டபுள் அண்ட் கரெக்ட், டியர்லாம் வேணாம்னா ஃபேமிலியில பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்னா அப்படின்னு அந்த பெண் சொல்ல, வீட்டுல எதையெல்லாம் சொல்லணும் எதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணு விஷயம் இருக்குமா? நீ பொலிட்டிக்ல இருக்க, அதாவது நீ பாலிடிக்ஸ்ல இருக்க, சோ போல்டா ஃபேஸ் பண்ணணும். பாலிடிக்ஸ்ல இது ரொம்ப காமன் அப்படின்னு அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து வகுப்பு எடுக்கிறார். ஏன்னா மாணவர் அணியினுடைய செயலாளர் இல்லையா, அதனால அந்த திமுகவினுடைய மகளிர் அணி பிள்ளைகளுக்கு வகுப்பு எடுக்கிறார். நீ வந்து பொலிட்டிக்கல வந்து நல்லா பொலிட்டிக்கல இருக்க, அதனால நீ போல்டா ஃபேஸ் பண்ணணும், எதுக்கும் பயப்படக்கூடாது. அதனால நைட்டு 11 மணிக்கு என் கூட டியர், டார்லிங், அன்பே, அழகே, அமுதே, தேனே இப்படிலாம் என் கூட சேட் பண்ணு, சரியா? அப்பதான் நீ வந்து பொலிட்டிக்கல்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். இதெல்லாம் ஃபேமிலி கிட்ட சொல்லாத, சரியா? பொலிட்டிக்கல்ல இதெல்லாம் காமன். திமுக காரனுக்கு இதெல்லாம் காமன் தாங்க. திமுக காரன்லாம் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? திமுக காரனாலே அவன் புத்தி இப்படிதான், பெண்களை அவனுக்கு இப்படிதான் ஏமாத்துவானுங்க, பெண்களை அவர்கள் இப்படிதான் நடத்துவார்கள். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, உங்களை அண்ணன்னு தான் நான் பாக்குறேன், சோ ஒன்லி ரிப்ளைங் டு யுவர் மெசேஜஸ் அண்ணா, அதாவது நீங்க உங்களை அண்ணனா தான் பாக்குறேன், உங்களை அண்ணனா நினைக்கிறதால மட்டும்தான் உங்களுடைய மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்றேன் அந்த பொண்ணு சொல்றாங்க. அப்படியே உடனே இவர் வந்து கேட்கிறாரு, ஹஸ்பண்ட் எந்த கண்ட்ரில இருக்காரு அப்படின்னு கேட்கறாங்க. பிரான்ஸ்னா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. அதுக்கு பிரான்ஸ்ல என்ன ஃபேமஸ் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த பொண்ணு தெரியலனா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவரு உண்மையாவே தெரியாதா அப்படின்னு கேட்டதும், தெரியலனா சும்மா கெஸ் பண்ணு செல்லும், எப்படி கெஸ் பண்ணு செல்லும் அப்படின்னு இவர் கொஞ்சறாரு. கொஞ்சம் போது அந்த பாப்பா சொல்றாங்க, உண்மையா இல்லனா எனக்கு தெரியலனான்னு மீண்டும் சொல்றாங்க. மூவிலாம் பார்க்க மாட்டியா, அதாவது படம்லாம் நீ பார்க்க மாட்டியா அப்படின்னு கேட்கிறார் ராஜீவ்காந்தி. பிரான்ஸ்னாலே பிரெஞ்சு கிஸ் தான் ஃபேமஸ், எப்படி கண்டுபிடிச்சிட்டாரு நம்ம அண்ணன். எவ்வளவு பெரிய மூளை பாருங்க. இதுதான் கருணாநிதியினுடைய வாரிசுகளுக்கு வரக்கூடிய ஒரு புத்தி. அதாவது பிரான்ஸ்னா அங்க பிரெஞ்சு கிஸ் தான் ஃபேமஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த பெண் கிட்ட சொல்றாங்க. அப்புறம் அடுத்த நாள் சாட் 24ஆம் தேதி அடுத்து திரும்ப பேசுறாங்க. என்ன பேச மாட்டியா, சொல்லுங்க அண்ணா, நேத்து கேட்டதுக்கு என்ன பதில் வரல அப்படின்னு கேட்கிறாரு ராஜீவ்காந்தி. என்ன அண்ணா, வாட் இஸ் 23% ஆஃப் 300 அப்படின்னு கேட்கிறார். அதாவது 300ல 23 எத்தனை சதவீதம் கேட்டதுக்கு ஏன் அப்படின்னு அந்த பெண் கேட்கிறாங்க. கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சொல்லுமா அப்படின்னு நம்ம ராஜீவ் காந்தி கேட்கிறாரு. அதுக்கு வந்து அந்த பொண்ணு ஆன்சர் 69 அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. தட் இஸ் மை ஃபேவரட் நம்பர், அங்கதான் இருக்குது ட்விஸ்ட், அண்ட் பொசிஷன் அப்படின்னு போடுறாரு. அதாவது தட் இஸ் மை ஃபேவரட் நம்பர் அண்ட் பொசிஷன், அதாவது ராஜீவ் காந்திக்கு 69 பொசிஷன் தான் பிடிக்குமா அப்படின்னு அந்த சாட்ல பேசியிருக்காரு. அவர் பேசியிருக்காரு, நாங்கல்லப்பா, அவர் பேசியிருக்காரு. நீங்க எனக்கு அண்ணன் மாதிரி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க, இப்படி பேசாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அதோட டெக்ஸ்ட வந்து கான்வர்சேஷனை முடிக்கிறாங்க. இதுதான் அந்த சாட்டினுடைய சாராம்சம். இப்படியாக சுமார் 35 பெண்களிடம் ஜொல்லு வழிந்திருக்கிறார் நம்முடைய ராஜீவ்காந்தி அவர்கள். அதனாலதான் அவருடைய அந்த மாணவரணி பொறுப்பு பறிக்கப்பட்டு அவரை சாதாரண ஒரு டம்மி போஸ்டுக்கு மாத்திருக்காங்க. அந்த 35 பெண்களும் செந்தில் பாலாஜி வழியாக தலைமைக்கு புகார் அனுப்பியிருக்காங்க. காவல் நிலையத்துல புகார் கொடுக்கல. காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருந்தாலும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க போறது இல்லை. ஏன்னா சாதாரணமா திமுக காரில் கொடி கட்டிட்டு போனா ஒரு சாதாரண நபர்களின் மீதே நடவடிக்கை எடுக்க அந்த காவல்துறைக்கு துப்பில்லை. அவங்க எப்படி ராஜீவ்காந்தி எப்படி திமுகவுடைய மாணவரணி பொறுப்பாளர் இருக்காரு, அவர் மேல எப்படி இந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் சொல்லுங்க பாப்போம்? எடுக்க வாய்ப்பு இல்லை. அதனால சரி, நம்ம கட்சி பெண்களே, அதாவது சொந்த கட்சி பெண்களையே இவன் வந்து இப்படி அபியூஸ் பண்றானே, இவன் மீது நடவடிக்கை எடுக்காம தான் நல்லா இருக்காது, பேர் கெட்டுன்னு சொல்லிட்டு தான் இந்த போஸ்டிங்க மாத்தி விட்டது. இந்த விவகாரம் வெளிவருவதற்கு மிக முக்கியமான காரணம் பூவின் பெயர் கொண்ட, அதாவது முன்னாடி வந்து பூவினுடைய பெயர் வந்து ஸ்டார்ட் ஆகும், அந்த பெண்மணி தான் காரணம் ராஜீவ்காந்தியுடைய முகத்தை தோல்வி உரித்து காட்டியதற்கு, இந்த மெசேஜ்லாம் கூட்டு போய் காட்டுறதுக்கு. அப்போ ராஜீவ்காந்தி தூக்கி ஓர வச்சிட்டாங்க. இப்போ ராஜீவ்காந்தி இந்த நியூஸுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன மறுப்பு தெரிவிச்சிருக்காருன்னா,
அரசியல் மாற்று கருத்து இருப்பின் கொள்கை ரீதியாக விவாதிக்கலாம், சண்டையிடலாம். ஆனால் என்னை வீழ்த்த இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு பொய் செய்தியை $10 கிரிப்டோ செலுத்தி உருவாக்கும் அளவிற்கு ஏன் இந்த காழ்ப்புணர்ச்சி? அதாவது என்னை வீழ்த்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாங்க கொள்கை ரீதியாக மோதலாம். ஆனா என்னை வீழ்த்துவதற்கு கீழ்த்தரமாக $10 பே பண்ணி நீங்க ஆர்டிபிஷியலா இந்த இன்ஸ்டா சாட்டை உருவாக்கிருக்கீங்க அப்படின்னு இவரு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. தொழில்நுட்பம் வளர்ச்சிக்கு தானே தவிர அழிவிற்கல்ல, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதே மாதிரிதான் தொழில்நுட்பம் வளர்ச்சிக்கு தானே தவிர அடுத்தவங்க முன்னாடி கூட கடலை போட இல்ல. இதை புரிஞ்சுங்க. யாருக்கு என் மீது காழ்ப்புணர்ச்சி இருந்தாலும் கொலை கூட செய்யுங்கள். அப்பா, தியாகிடா தியாகிடா. வசனம் வசனம் இதெல்லாம் சினிமா வசனத்துல எழுதணும். ஆனால் பொய்யான குற்றச்சாட்டுகளை வாரி வீசி வீழ்த்த நினைப்பது அதை விட கொடூரமானது. அதுக்கு என்ன கொலை பண்ணிட்டு போயிடுங்கடா அப்படின்னு சொல்றாரு ராஜீவ்காந்தி. இதையெல்லாம் வைத்து யார் பேசிய மாதிரியும் உருவாக்கலாம். நான் ஒருபோதும் ஒருவரிடமும் தவறாக நடந்து கொண்டதில்லை. யார் ஒருவரையும் இப்படி வீழ்த்தி மகிழ நினைப்பது கேவலம். இந்த அவதூறு என்னை வீழ்த்தாது, தொடர்ந்து ஒலிக்கும் என் பெருங்குரல். இது போலியாக உருவாக்கும் தளம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வெப்சைட்ல போலியாக உருவாக்குறாங்களோ அப்படின்னு இவர் சொல்றாரோ அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்கை போய் உள்ள கிளிக் பண்ணி பார்த்தா அந்த வெப்சைட்டுக்குள்ள போக முடியல. வேற வெறும் ஆடு மாதிரி தான் வருது. எல்லாத்தையும் இது பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தா கூட அந்த வெப்சைட்டுக்குள்ள நம்மளால போக முடியல. ஆக மொத்தம் ராஜீவ்காந்தி மீதான குற்றச்சாட்டு என்பது உண்மை. அதை சமாளிப்பதற்கு இவர் இது போன்ற நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார். நீங்க தான் யோக்கியமானவர் இல்லையா? அதனால உங்க போனை அப்படியே உங்களுடைய காவல்துறை என்று கொடுத்து உள்ள இருக்க டேட்டாவெல்லாம் ரெக்கவர் பண்ணி அதை அப்படியே பொதுவெளியில விடுங்களா பார்ப்போம். விடுங்க ராஜீவ்காந்தி. விட முடியுமா உங்களால? முடியாது. ஏன்னா நீ வசமா சிக்கிக்கிட்ட. அதை மழுப்புறதுக்கு என்னென்ன விஷயங்களை செய்யணுமோ அத்தனை வேலை செய்திருக்கு. உடனடியாக இது போன்ற குற்றச்சாட்டுகள் வந்தா இந்த திமுக அரசு என்ன பண்ணணும்? அவருடைய பதவியை புடிங்கிட்டு துரத்தி அனுப்பணும். ஆனா திமுக என்ன பண்ணுதுன்னா அவரை வேறு பதவிக்கு மாத்துது. அப்பனா காப்பாற்ற துடிக்கிறது. எப்படி காப்பாற்ற துடிக்கிறது? புகார் அளித்தது 35 பேர் தலைமை கிட்ட. புகார் அளிக்காம இருப்பது எத்தனை பேர்? இவர் எத்தனை பேருடைய வாழ்க்கையை நாசம் பண்ணி இருப்பார்? அதையெல்லாம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா இந்த ராஜீவ்காந்தி அவர்கள் எவ்வளவு பெரிய 420 ஃப்ராடுகார பைய அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். உண்மையாவே இது கேட்கும் போது அதிர்ச்சி எங்களுக்கு. ஐயோ அதிர்ச்சி வேற சொல்றேன் பாருங்க. நான் அதிர்ச்சின்னு சொல்லக்கூடாது. ஏன்னாக்க இந்த திமுக காரங்கள்ட்ட இதெல்லாம் இல்லைன்னா தான் நாம அதிர்ச்சி ஆகணும். அதனால இதெல்லாம் இருக்கு, அதனால நம்ம அதிர்ச்சியாக தேவையில்லை. ஆக இன்னைக்கு ராஜீவ்காந்தி வசமாக சிக்கி கொண்டார். இன்னைக்கு சிக்கிக்கிட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறார். இது ஒரு வகையில ஹனி டிராப்பா கூட இருக்கலாமோன்ற சந்தேகமும் எழுப்புது. ஏன் தெரியுமா? ஏன்னா இவர் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட செந்தில் பாலாஜி யாராவது ஆட்களை செட் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது அவர்கிட்ட நைஸா பேசி அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எடுங்க அப்படின்னு சொல்லி அவரு கூட வாங்கி இருக்கலாம். ராஜு என்ன கொஞ்சம் அது என்னன்னு விசாரின, எங்களுக்கு என்னமோ செந்தில் பாலாஜி மேலதான் சந்தேகமா இருக்கு. அவனா இருப்பானோ? அவனேதான். நன்றி.